முருகரை பற்றி தமிழ் மற்றும் சமஸ்கிருத பழமையான நூல்களில் என்ன கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். முருகர் அப்படின்றதும் நம்முடைய நினைவுக்கு வருவது அவருடைய தந்தை சிவபெருமான், பார்வதி தேவி அவருடைய தாயார், முருகனுக்கு ஒரு மூத்த சகோதரன், மூத்த அண்ணனாக இருப்பவர் பிள்ளையார், அதாவது கணபதி அப்படின்னு சொல்கிறோம், விநாயக பெருமான் என்றும் கூறுகின்றோம். நம்முடைய பழந்தமிழ் நூல்களில் முருகரை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு இடத்திலையும் முருகனின் மூத்த சகோதரன், மூத்த அண்ணனான கணபதி, அதாவது பிள்ளையாரை பற்றி எந்த குறிப்புகளும் கிடையாது. அப்படி ஏதாவது குறிப்புகள் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். இதற்கு நான் பிறகு வருகிறேன். இப்போ இந்த சமஸ்கிருதத்தில் முருகரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சமஸ்கிருதத்தில் முருகன், வேலன், சேயோன் போன்ற நேரடி சொற்கள் பயன்படுத்தப்படலை. மாறாக அங்கு கார்த்திகேயனாக, ஸ்கந்தனாக, சண்முகனாக, சுப்பிரமணியனாக அறியப்படுகின்றார். இன்னும் ஒரு பழமையான சமஸ்கிருத சொல்லான குமாரா என்கின்ற சொல்லாலும் அறியப்படுகின்றார். சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம். பழமையான நூலா அப்படின்னா ஆம், மகாபாரதம் மிகவும் பழமையான நூல். மகாபாரதத்தை விட மிகவும் பழமையானது வேதங்கள், 4 வேதங்கள் என்று நாம் கூறுகின்றோம். அதில் காலத்தால் முந்தியது, மிகவும் பழமையானது, முதன்மையானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிக்வேதம். இந்த ரிக்வேதத்தில் 33 கடவுள்களை பற்றி, தெய்வங்களை பற்றி குறிப்புகள் வருகின்றன. இந்த ரிக்வேதத்தில் மிகவும் வலிமையான கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பவர் ஆஃப் காட் இன் ரிக்வேதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் தான் மிகவும் வலிமையான கடவுளாக ரிக்வேதத்தில் காட்டப்படுகின்றார். சரி, இந்த இந்திரன் எதற்குரிய கடவுள் இந்த ரிக்வேதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்கடவுளாக இருக்கின்றார். அது மட்டுமல்லாது தேவர்களுக்கு தலைவனாக இருக்கின்றார். மின்னல், இடி போன்றவற்றை உருவாக்கக்கூடிய கடவுளாகவும் விளங்குகின்றார் இந்திரன். இந்திரனுக்கு அடுத்தபடியாக மிகவும் வலிமையான கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்தில் அக்னி, அதாவது தீ கடவுள், நெருப்பு கடவுள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நெருப்பு கடவுள் அக்னி பகவானுடைய புதல்வராகத்தான் குமாரா என்பவர் தோன்றுகின்றார். குமார கடவுள். குமாரா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பிரகாசமானவர், இளமை மிக்கவர் அல்லது சிறுவன் என்றும் கூறுகின்றார்கள். இந்த குமாரா கடவுள் ரிக்வேதத்தில் கையில் வேல் கொண்டு போர் செய்ததாக எனக்கு குறிப்புகள் தெரியல. அப்படி குறிப்புகள் இருந்தால் நீங்கள் கொடுங்க, ஏற்றுக்கொள்கின்றோம். குமார கடவுளாக அறியப்படுகின்றார். அக்னி கடவுளினுடைய புதல்வராக அறியப்படுகின்றார். அது மட்டுமல்லாது இந்த ரிக்வேதத்தில் சிவனை பற்றி எந்த குறிப்பும் கிடையாது. ஆனால் ருத்ரன் என்கின்ற கடவுளை பற்றி குறிப்பு இருக்கிறது. யார் அப்படின்னா இவர் மிகுந்த அச்சத்தை தரக்கூடிய, சூறாவளி புயலை உண்டாக்கக்கூடிய கடவுள் என்றும், மருத்துவ கடவுள் என்றும், மிகுந்த சினமுடையவர் என்றும் அறியப்படுகின்றார் ரிக்வேதத்தில். ரிக்வேத காலத்துக்கு பிறகு இவர் சிவனாக அறியப்பட்டு இந்த ருத்ரன் சிவனுக்குள்ள ஐக்கியமாகிறார். ஒரே தன்மை இருப்பதாக பிறகு அது பரிணமிக்கப்படுகின்றது. அதே போன்று தான் அந்த குமாரா என்கின்ற கடவுள் ரிக்வேத காலத்திற்கு பிறகு எஜுர்வேத காலத்தில் தான் இவர் மகாசேனா என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார். சில போர்களை செய்வதாகவும் சேனைகளுக்கு தலைவராக, சேனாதிபதியாக இருப்பதாகவும் காட்டப்படுகிறது. பிறகு வரக்கூடிய காலங்களில் புராணங்களில் இவர் கார்த்திகேயனாக பரிணமிக்கப்படுகின்றார், சண்முகனாக பரிணமிக்கப்படுகின்றார். எனக்கு இந்த குமாரா என்றதுமே சமஸ்கிருதத்தில் காளிதாசர் அவர்கள் இயற்றிய குமார சம்பவா என்கின்ற நூல் தான் நினைவுக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, இவர் மகாசேனா என்ற பெயரை கேட்டவுடன் பகவத்கீதையில் கிருஷ்ணர் இப்படி சொல்வார், நான் சேனாதிபதிகளுக்குள் ஸ்கந்தனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்வார். இப்படி தான் அந்த சமஸ்கிருத நூல்களில் காட்டப்படுகிறது. ரிக்வேதத்தில் சிவபெருமானை காட்டப்படலை, ஆனால் மாறாக ருத்ரன் என்கின்ற கடவுள் காட்டப்படுகின்றார். பிறகு அது சிவபெருமானாக பரிணமிக்கப்படுகின்றார். ரிக்வேதத்தில் வேல் கொண்டு போர் செய்யக்கூடிய கடவுளாக குமாரர் காட்டப்படலை, ஆனால் போர்க்கடவுளாக இந்திரன் காட்டப்படுகின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக முருகப்பெருமானினுடைய அண்ணனாக இருப்பவர் தான் பிள்ளையார், கணபதி என்று நாம் கூறுகின்றோம். கணபதியை பற்றி ரிக்வேதத்தில் குறிப்பு இருக்கா அப்படின்னா கணபதி என்ற சொல்லாடல் இருக்கிறது. ஆனால் அது பெருஞ்சேனைகளின் தலைவனாகிய இந்திரனை குறிப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இதுதான் அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மிகவும் தொன்மையான நூல்களில் காட்டப்படக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு. அதாவது அக்னி பகவானுடைய புதல்வராக குமாரன் விளங்குகின்றார்.
பிற்காலத்தில் அவர் வந்து மகா சேனனாக காட்டப்படுகின்றார், சேனாதிபதியாக காட்டப்படுகின்றார். அதன் பிறகு கார்த்திகேயனாக, சண்முகனாக பரிணமிக்கப்படுகின்றார். பிற புராண கதங்களின்படி அவர் வந்து சிவபெருமானுடைய புதல்வராக காட்டவும் படுகின்றார். சில முரண்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வரிசையில். இப்போ இந்த தமிழுக்கு வருவோம். தமிழிலும் இதே முரணைத்தான் நான் காணக்கூடியதாக இருக்கிறது. பழங்கால தமிழ் நூல்களில் முருகன், அதாவது வேல் கொண்டு போர் செய்யக்கூடியவன், வேலை கையில் வைத்திருப்பதனால் அவனுக்கு வேலன் என்கின்ற பெயரும் இருக்கிறது. சேய் தலைவனாக இருப்பதனால சேயோன் என்கின்ற பெயரும் வந்து அவர் குறிஞ்சி நில கடவுளாக காட்டப்படுகின்றார். ஆனால் இந்த குறிஞ்சி நில கடவுளினுடைய மூத்த சகோதரன், மூத்த அண்ணன் தான் பிள்ளையார் என்கின்ற செய்தி பழங்கால தமிழ் நூல்களில் கிடையாது. கணபதி வழிபாடு என்பது பல்லவர் காலத்தில் உண்டானது என்று கூறுவார்கள். பல்லவர் காலத்துக்கு பிறகு இயற்றப்பட்ட நூல்கள்லேருந்து தான் கணபதியை குறித்து நிறைய, அதாவது பிள்ளையாரை குறித்து நிறைய செய்திகள் நம்முடைய தமிழ் நூல்களில் இடம்பெறுகிறது. இந்த முரண்பாட்டை நாம் காணக்கூடியதாக இருக்குது. சரி, இந்த பழங்கால தமிழ் நூல்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நாம் சங்க இலக்கியம் என்கின்ற பெயரால் இன்று அழைக்கின்றோம். சங்க இலக்கியம் என்பது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைக்கப்பட்ட தமிழ் பாடல்களை தான் நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். முன்பு வந்து இது 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்னு சொன்னாங்க. பிறகு கீழடி அகழாய்வுக்கு பிறகு அந்த கருத்து மாற்றப்பட்டது. இந்த பாடல்களில் என்ன செய்திகள்லாம் குறிக்கப்பட்டிருக்கோ அதற்கு இணையான பொருள்கள்லாம் அந்த கீழடியில் கிடைக்கப்பட்டது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு, சங்கு வளையல்கள், இரும்பு, பானை ஓடுகளில் கிடைக்கப்பட்ட எழுத்துக்கள், இவற்றையெல்லாம் ஆய்வு உட்படுத்தி இது 2600 ஆண்டுகளுக்கும் முற்பட்டவை அப்படின்னு கால கணக்கீடு செய்தார்கள். அதன் பிறகு சங்க இலக்கியத்தின் காலமும் மாற்றப்பட்டது. அது 2300 ஆண்டுகள் அல்ல, அதற்கும் 300 ஆண்டுகளுக்கும் முற்பட்டவை என்று உறுதி செய்தார்கள். அதாவது பல்வேறு சங்க காலம் என்பதை நம்ம ஒரு 600 ஆண்டு காலம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இந்த 600 ஆண்டு காலத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு மக்களால் பல சூழ்நிலைகளில் எழுதப்பட்ட பாடல்களை பிற்காலத்தில் புலவர்கள்லாம் போய் தேடி தங்கள் கைகளுக்கு அழகப்பட்ட பாடல்களை கொண்டு வந்து அடி பிரித்து, செய்யுள் பிரித்து அதை நூல்களாக தொகுத்தார்கள். ஆகவே தான் அதை தொகை நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். 8 தொகுக்கப்பட்ட தொகை நூல்களும் 10 பாட்டுமாக சேர்ந்து 18 நூல்களை சங்க இலக்கியம் என்ற பெயரால் அழைக்கின்றோம். அதில் காலத்தால் மிகவும் பிற்பட்ட நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, அப்புறம் வந்து கலித்தொகை, இந்த மூன்றும் காலத்தால் மிகவும் பிற்பட்டவை. ஏறக்குறைய சங்க காலத்துக்கு பிறகு தான் இயற்றப்பட்டது இந்த நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய கையில் வந்து அகநானூறு அப்படிங்கிற ஒரு பழமையான நூல் இருக்குது. ஒரு 400 பாடல் இருக்கிறது. இந்த நூலில் இருக்கக்கூடிய 400 பாடல்களும் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில பாடல்கள் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை, சில பாடல்கள் வந்து மௌரியர்களை பற்றி குறிப்பு தருவதனால 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை, சில பாடல்கள் நந்தர்களை பற்றி குறிப்பு தருவதனால 2400 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. இப்படி இந்த ஒரு நூல்லையே சில பாடல்கள் காலத்தால் முற்பட்டவையாக இருக்கும், சில பாடல்கள் வந்து காலத்தால் பிற்பட்டவையாக இருக்கும். ஆனால் இந்த நூல்களில் தான் இப்படி பாடல்கள் இருக்குன்னா நூலே காலத்தால் பிற்பட்டவையாக இருக்கிறது அப்படின்னா அது பரிபாடல் என்கின்ற நூல். அதில் இருக்கக்கூடிய முழு நூலும் நமக்கு கிடைக்கல. தொல்காப்பியர்க்குரிய பரிபாடலுக்கு முரணாகத்தான் இன்றைய பரிபாடல், தற்காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரிபாடலில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த 28 பாடல்களையும் இருப்பதாக கூறுகின்றார்கள். அதுபோன்று திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, இந்த நூல்கள்லாம் காலத்தால் பிற்பட்ட நூல்கள். பாடல்கள் மட்டுமல்ல, நூல்களே காலத்தால் பிற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சங்க இலக்கியத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு குறிப்பு. இந்த சங்க இலக்கியத்தில் தான் முருகனை பற்றி, வேலனை பற்றி, சேயோனை பற்றி நிறைய குறிப்பு இருக்கிறது. குறிப்பாக முருகனை பற்றி கூறும் பொழுது வேலன் வெறியாட்டு என்பது இன்றியமையாத ஒன்று. அது என்ன வேலன் வெறியாட்டு அப்படின்னா, ஒரு தலைவி தலைவன் மீது காதல் கொண்டிருப்பாள். எந்த நேரமும் தலைவனையே நினைத்து கொண்டு இருக்கிறதுனால நேரத்துக்கு உண்ண மாட்டா, உறங்க மாட்டா. இதை பார்த்து தாய் வருத்தம் அடைவா. அவளுடைய அழகு வந்து வாடி போகிறதே, ஏன் இவ இப்படி பிடித்து போய் இருக்கா, இதை கண்டு அடையணுமே அப்படின்னு விரும்புவாள். இதை வந்து முருகு அயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு தான் ஒரு தலைவி பிடித்து போயிருக்கிறா. அவளுடைய தாய் அது ஏன் இப்படி இருக்கிறா அப்படின்னு அறிய விரும்புகிறா. அதனால் வெறியாட்டு நிகழ்த்துபவனை கூட்டிகிட்டு வர்றான். அவன் கையில் வேல் கொண்டு வருகிறான். அதனால் அவனுக்கு வேலன் என்ற பொருளும் உண்டு. அவன் வெறியாட்டு நிகழ்த்தும் பொழுது வேலனை வேண்டி அந்த வெறியாட்டு நிகழ்த்துக்கிறான். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை வெட்டி பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை அவளுடைய நெற்றியில் நீவி, அதாவது பூசி வெறி கொண்டு அவட்ட கேட்கான்,
நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. அதற்கு தலைவி அவளுடைய தோழி வந்து இந்த வெறியாட்டு நிகழ்த்துபவனுக்கு சொல்லுவதாக அமைவதாக இந்த பாடல் இருக்கும். நான் ஒரு சில வரிகளை பயின்று காட்டுறேன். மிகவும் அழகான பாடல். அயர்ந்து வந்த முதுவாய் வேளா சினவல் ஓம்புவதி. சினவல்னா சினம், சினம் கொல்லாத அப்படிங்கிறார். வினவுவது உடையன் பல்வேறு உருவின் சில் அவுள் மடையொடு சிறுமறி கொன்று இவள் நறுணுதல் நீவி அப்படிங்கிறார். சிறுமறினா சின்ன ஆட்டுக்குட்டியை கொன்று இந்த ரத்தத்தை எடுத்து இவருடைய நெற்றியில் பூசி இப்படி இவட்ட குறி கேட்குறியே, இவ வந்து இந்த மலைநாட்டில் இருக்கக்கூடிய தலைவன் மீது தான் பித்து பிடித்து போயிருக்கிறா அப்படின்னு தோழி பதிலுரைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கும். இந்த செய்திகளை எல்லாம் சமஸ்கிருத நூல்களில் காண்பது கடினம். அது மட்டுமல்ல, பழந்தமிழ் நூல்களிலேயே இன்று நாம் காணக்கூடிய முருகனுக்கு மூத்த அண்ணனான விநாயகரை குறித்து, பிள்ளையார் குறித்து எந்த செய்தியும் கிடையாது. பழமையான சமஸ்கிருத நூலான ரிக்வேதத்திலேயே அவர் வந்து அக்னி பகவானுக்கு பிறந்த குமாரன் என்ற செய்தி மட்டும்தான் இருக்குது. அதன் பிறகு தான் அவர் மகாசேனனாக உருவெடுத்தார் அப்படின்னும், அதன் பிறகு அது கார்த்திகேயனாக பரிணமிக்கிறார். அந்த கார்த்திகேயன் இந்த முருகனையும் உட்கொண்டிருக்கலாம். இது ஒரு கருத்து தான், இது வந்து முடிவெல்லாம் கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முருகன் முற்றிலும் வேறாக இருக்கிறார். வேலன் வெறியாட்டும் முருகன் பேரில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா கண்டிப்பாக பகிர்ந்து கொடுங்க. இந்த முரணை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பின்னோட்டத்தில் குறிப்பிடுங்க. நன்றி.